ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோம். வெரைட்டி ரைஸில் தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். நல்லா வதங்கின அப்புறமா இந்த காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கும். நான் காஞ்ச மிளகாய் போட்டுக்கேன், நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வதங்கினப்பறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினப்பறமா நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதெல்லாம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தேங்காய் நல்லா வதங்கினப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க சாப்பாட்டை இதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறிட்டு சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி எடுத்தோம்னா சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.